நீர் பறவையிலேயே கிளைமேட் கூட அப்படியே வச்சுருக்கீங்க. கிளைமேட் ரொம்ப சேடாக வச்சுருக்கீங்க. சாரி. 2012 அப்போ உங்களுக்கு என்ன வயசு? 8. எனக்கு உண்மையை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா 2012 நான் எடுத்த ஒரு படத்துக்கு 2020 இது தப்புன்னு சொல்ற ஒரு இளைஞர் வந்திருக்காரு. நான் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த படத்தோட கதை அப்படி, அந்த படத்துடைய கதை கேட்கிற கேள்வி அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை நீங்க வாழ வச்சிருக்க கூடாதா? ஏன் நீங்க வந்து அந்த பொண்ணுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கடலுக்குள்ள போன ஒரு கல்யாணம் வந்து நீங்க கொண்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த மீனவ மக்களுக்கு பிரச்சனை. மீனவ மக்களுக்கு பிரச்சனை யார் உள்ள போனாலும் காத்தடிச்சு அந்த எல்லையை கடந்தாலும் ஒரு துப்பாக்கியால சுடப்படுற ஒரு நிலைமை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி இலங்கையிலிருந்து வந்த ஒரு இங்கே மீனவனாகி கல்யாணம் பண்ணி மீனவனாகி திரும்ப கடலுக்குள்ள போகும்போது சுற்றி கொல்லப்பட்டாங்க இலங்கை ஆளுநர் அப்படிங்கிறத அந்த கதையை அதுதான் அந்த படத்துடைய கதை. எனக்கும் அரளப்பசாமி சாகரில் விருப்பம் கிடையாது. அரளப்பசாமி சாகரில் விருப்பம் கிடையாது. அதனால நீர்ப்பறவை 2 எடுக்க போறேன். அரளப்பசாமியோட மகன் இருக்காங்க இல்லையா, அந்த ஜோசப் சாமி வரப்பாரு. சின்ன ஒரு பாடுமலைகளை சார்ந்த ஒப்பந்தா நீங்களாக இருக்கட்டும், வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், நம்ம ராம் சாராக இருக்கட்டும், இவங்களுடைய படங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. பாடுமலை அவங்களை எப்படி ட்ரைன் பண்ணாரு, என்ன சொல்லி கொடுத்தாரு? ஒரு கிராமத்து பின்னணியிலிருந்து வந்த இளைஞர் தான் பிஎஸ்சி மேக்ஸ் சொன்னாங்க, மூச்சு திறந்து படிச்சு. அப்போ அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று போட்டேன். அந்த கடிதத்துக்கு பதில் வரல. உடனே என்ன பண்ணேன், அந்த கடிதத்தோட ஜெராக்ஸ் காப்பி வச்சிருந்தேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டேன், பதில் வரல. அதனால் முதல் கடிதத்துக்கு பதில் வராத போது 2வது லெட்டர் போடுறது அநாகரிகம்னு நினைக்கிறேன். ஆனால் என் முதல் கடிதத்துக்கு பதில் வருவரை என் முதல் கடிதமே உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு இந்த முதல் கடிதத்தை அனுப்பி வச்சாங்க. அவங்க ஒரு அசலும் நகரும் எனக்கு கிடைக்காது, என்னை வந்து பாருங்க அவ்வளோ லெட்டர் போட்டாங்க. அதை எடுத்து போய் தான் நான் சேர்ந்தேன். ஒரு சின்ன பையனாக சேர்ந்தேன். அவரோட இருக்கிற ஒவ்வொரு நாளுமே பாடம் தான், ஒவ்வொரு நாளுமே நிசன் தான். அவர் சினிமாவை பற்றி, அன்னைக்கு இருக்கிற சினிமாவை பற்றி அவர் எதிர்வினையாற்றுவார். என்னடா படம், அந்த படம் என்ன, அதை பற்றி விமர்சனம் பண்ணுவார். அது எல்லாமே எனக்கு லெசன். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்கும் அதை கொண்டு போயிருக்கு. எல்லாத்துக்கும் அப்படி அவர் பின்னாடி போய் இன்னும் கரெக்டான வார்த்தையை சொன்னாங்கன்னா, ஒரு கிராமத்தில் இருந்து வந்த ஒரு இளைஞர்னா இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது முழுக்க முழுக்க அவன் தானமாக தந்த அறிவு. என் மீது கொண்ட பிரியம் என்ன அவன் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவரோட நான் இருந்த ஒவ்வொரு நாளுமே அதை நினைச்சா ஒரு வெளிச்சம் காடுபாடு இருந்த ஒரு வெளிச்சம் இருக்குல்ல, அது இல்லைன்னா அது தெரியாது. அது மாதிரி என் வாழ்க்கையில என் மேல வெளிச்சம் தான் என்னுடைய ஆசை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ. தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.